இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன். இந்த ஒபிசிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலே வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவோம் டயபெட்டிக்ஸு, ப்ரெஷர் இதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ட்டு. உண்மையிலேயே இது எல்லாமே ஒரு நோய் தான். அதை தாண்டி நார்மலாக நம்ம கேஷுவலாக நினைக்கிற இந்த ஒபிசிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கான ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்ஸ் கிட்டே போனாலும் அவங்களும் வந்து கரெக்டாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எந்த ஸ்டேட் தான் ஒபிசிட்டியில் அதிகமாக இருக்குது, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட். இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்குள்ள ஒரு 4-5 ஸ்டேட் வந்துடும். நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஸ்டேட் தான் நம்பர் 1 இருக்கா? எஸ்ங்க, நம்ம ஊரில் இருக்கிற புதுச்சேரி தாங்க இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஒபிசிட்டி. எஸ், மென் வந்து 9.2% பீப்புளும் உமன் வந்து 18.2% பீப்புள் வந்து புதுச்சேரியில் ஹையஸ்ட் ஒபிசிட்டி இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. சரிங்களா? அதுக்கு அடுத்தது சண்டிகர், மென் வந்து 8.6%, உமன் வந்து 16.3% இருக்காங்க. டெல்லியில் மென் வந்து 6.9%, விமன் வந்து 14.2%. பஞ்சாபில் மென் வந்து 8.3%, உமன்ஸ் வந்து 14.2%. அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு, மென் வந்து 8.7%, விமன் வந்து 14.1%. ஓவராலாக இந்தியா கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவில் 4.0 மென்னும் விமன் வந்து 6.4% வந்து இருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். எல்லாத்துலேயும் கால் தடம் பதிச்சாச்சு அதானி. இது ஒன்று மட்டும் தான் விட்டு வைக்கல அப்படின்னு நினச்சேன். இதிலே உள்ளே வந்துட்டார். கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸ்லேயே உள்ளே வந்துட்டாங்க அதானி என்டர்பிரைசஸ். கிட்டத்தட்ட 75,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறார். இவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். KEI இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப் இந்தியா, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், ஹேவல்ஸ் இந்தியா. ஸோ இந்த காம்படிட்டர்ஸோட நிலைமை என்ன ஆக போகுது, இல்லை இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்னு போக தான் தெரியும். ஒன்ஸ் இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே இதை பற்றி நம்ம பேசலாம்.